பச்சாமந்திரைக்கும் நஞ்சை கொசக்குடியில் அக்கணி சூளையிலே வதரித்தம் எவளே ஜக்கம்மா தொட்டிச்சி முத்தாளம்மா வச்சையம்மா விளக்காரி வடக்காரி சுடுகாட்டுக்காளி சாமகோடா எடுகுட்டழைப்பு கோடி வந்து உக்கணி கணுந்தாய். வணக்கமுங்கோ. இன்றைய இலவச மாந்திரிக பயிற்சி வகுப்பில் என்ன தகவலை பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயி அங்காள பரமேஸ்வரனுடைய வாக்கு சித்தி முறையும் உபாசன முறையும் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடக்கூடிய தகவல் அனைவருக்கும் பயனுள்ள தகவலாகத்தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை நமக்கு தாருங்கள். வாருங்கள் இன்றைய தகவலை காண்போம். அங்காளம்மன் ஆதிவராசக்தியின் கோர ரூபமாகிய தாயி அங்காள பரமேஸ்வரி. இந்த அங்காள பரமேஸ்வரியை பொறுத்தவரை நிறைய பேருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா குறி சொல்லக்கூடியவர்களுக்கு உகந்த தெய்வமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த அங்காள பரமேஸ்வரியை சிலர் என்னுடைய வீட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குலதெய்வமாக இருக்காங்க, அவங்கள நான் எடுத்து வச்சு கும்பிடணும், அதற்கான முறை என்ன? சிலர் நான் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்கிறேன், அவங்களை கொண்டு குறி சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அங்காளி தேவியை நாம் எந்திர உரு செய்து அதனை நாம் வைத்து அதனை குறி சொல்வதற்கோ அல்லது தெய்வமாக நம்ம வீட்டில் வச்சு வழிபடுவதற்குமான முறையை நம்ம சொல்ல இருக்கோம். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா எந்திர முறையை வந்து பார்த்திங்கன்னா எழுதி அந்த எந்திர முறையை வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி கோல்லையோ அல்லது வன்னிமரக்கோல்லையோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேங்கை கோல்லையோ வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உபாசனை செய்து குறி சொல்லலாம். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான எந்திர முறை இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் தெரியணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ எந்திரத்தில் எழுதி காட்டணுன்னா அது தெளிவாக தெரிய மாட்டுது. அந்த ஒரு காரணத்தினால இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல் எடுத்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா வேங்கை மரக்கோளோ அல்லது வன்னி மரக்கோளோ அல்லது வந்து கருங்காலி கோளோ இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா குறி சொல்லணும் அல்லது தெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபாடு சொல்லக்கூடியவர்கள் நினைக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் வன்னிக்கோளோ அல்லது வேங்கைக்கோளோ அல்லது கருங்காலி கோளோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அடங்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யந்திரம் காப்பர் தகடு வந்து வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த காப்பர் தகட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்காளியுடைய சக்கரம் எழுதணும், அதற்கான ஒரு மந்திரம் எழுதணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா திசைக்கோடுகள் 4 திசை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல திசைக்கோடுகள் வந்து பிரிக்கணும். இங்கே 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 இந்த 4 திசையை முதல்ல வந்து பிரித்து அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவாசல் விடணும். இப்போ தலைவாசல் போட்டாங்களா 4 மூலைக்கும். அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கான உரு எழுதணும். இப்போ உரு எழுதுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா புவன சக்கரன்னு சொல்லுவோம். இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா 2 லைனில் வந்து 2 வட்டம் போட்டுக்கோங்க, அதுக்குள்ளே சின்ன வட்டம் போட்டுக்கோங்க. இதை வந்து புவன சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து புவன சக்கரம்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே பூக்கள் இந்த தாமரை இதழ் போல் போட்டிருக்கோம்ல, இதை வந்து மரகத பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மாந்திரிகத்தில் வந்து இந்த பூக்களை வந்து மரகத பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக மரகத பூக்கள் போட்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டிருக்கோம்ல, அடுத்ததாக உள்ளே வரைஞ்சிருக்கக்கூடியது கட்டு சூளம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கட்டு சூளம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சதுரம் போட்டு 4 மூலைகளை வந்து சூளம் போட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கட்டு சூளம்னு சொல்லுவோம். இந்த கட்டு சூளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உரி எழுதணும். முதல்ல உள்ளே வந்து அங்காளி அப்படின்னு போட்டு வசி வசி அப்படின்னு எழுதுங்க. அதற்கடுத்ததாக இந்த கிழக்கு மூலையில் வந்து பார்த்திங்கன்னா வம அப்படின்னும், அடுத்ததாக இந்த மூலையில் அம அப்படின்னும், இந்த மூலையில் நம அப்படின்னும், அடுத்ததாக இந்த மூலையில் மம அப்படின்னு சொல்லி உரி எழுதிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் எழுதணும். இப்போ வெளியூரை பொறுத்தவரை 4 மூலையிலே வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வெளியே வந்து வசி வசி வசின்னு எழுதிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ திசைக்கோடுகள் பிரித்து வச்சுருக்கோம்ல, இந்த திசைக்கோடுகள் பிரித்து வச்ச இடத்துல இப்போ 4 திசைக்கும் வெளியே வந்து பார்த்திங்கன்னா அதற்கான உரு எழுதணும், அந்த அதிபதியோட பெயர் எழுதணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோரமுகி, அடுத்ததாக இந்த திசைக்கு வதகண்டி, அடுத்ததாக இந்த திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்சாயினி, இந்த திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மவாகி, அடுத்ததாக மேலே வந்து இந்த திசைக்கு அங்காளி, அடுத்ததாக இந்த திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வமாரி, அடுத்ததாக இந்த திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாசகி, அடுத்ததாக இந்த திசைக்கு வந்து பார்த்திங்கன்னா உக்ரகண்டி இப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த எந்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா
பக்கத்தில் வைக்கணும். இப்போ இந்த எந்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உரு எழுதியாச்சு, இப்போ எந்திரம் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சாப நிவர்த்தி செய்யணும். சாப நிவர்த்தி செய்கிறது ஐங்காயம் கொண்டு செய்யலாம், அல்லது வந்துன்னா பாலோ பன்னீரோ அல்லது வந்து மாட்டுக்கோமையோ தெளித்து கங்கைக்கு சுத்தம் காசிக்கு சுத்தம் சுவான்னு சொல்லிவிட்டு இதை வந்து எந்திரத்தை சுத்தப்படுத்திக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வ ஆகர்ஷண அஞ்சனம், நிச்சயமாக அது கரு அஞ்சனமாக இருந்தால் இருக்கலாம், இல்லை சைவ அஞ்சனமாக இருக்கணும். நிச்சயமாக ஆகர்ஷண அஞ்சனம் உள்ள இதில் இந்த எந்திரத்தினுடைய நடுவில் வச்சு இந்த எந்திரத்தை சுருட்டி இதை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருங்காலிக்கோலில் அல்லது வன்னிமரக்கோலில் அல்லது வேங்கைக்கோலில் உள்ள வச்சு இதற்கான உரு வந்து எழுதணும், உரு மந்திரம் சொல்லணும். இதை வந்து பார்த்திங்கன்னா உரு மந்திரம் சொல்கிற பாருங்க. ஓம் ஓம் வம் வம வசி நம சிம்மவாகி ஆதி பராசக்தி அங்காள ஈஸ்வரியே மூலோக காப்புக்கு முந்தி நின்னாலும் உம்பிள்ளை ஆமழைக்க ஓடோடி இந்நேரம் வந்திரங்கி என்னுள்ளே காலம் முக்காலம் கணித்து நான் நின்று வாக்கெடு அங்காளி வந்திரங்கு அங்காளி கங்கையிலே பிறந்தவளே காப்புக்கு வா வா வா, கங்கையிலே பிறந்தவளே காப்புக்கு வா வான்னு சொல்லி இந்த அழைப்பு மந்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் வம் வம வசி நம சிம்மவாகி ஆதி பராசக்தி அங்காளை ஈஸ்வரியே மூலோக காப்புக்கு முந்தி நின்னாலும் உம்பிள்ளை யாமழைக்க ஓடோடி நேரம் வந்திரங்கி என்னுள்ளே காலம் முக்காலம் கழித்து நான் நின்று வாக்கெடு அங்காளி வந்திரங்கு அங்காளி அங்கையிலே பிறந்தவளே காப்புக்கு வா வா வா. இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா 108 முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல்லி அந்த கோளுக்கு வந்து ஒரு சொல்லணும். இந்த முறையை பொறுத்தவரை ஒரு வளர்பிறை நாளில் அல்லது ஒரு அமாவாசை நாளில் இந்த கோலை செய்து வந்து பார்த்திங்கன்னா இதற்கு சந்தன குங்குமம் தடவி இந்த கோலில் வந்து மஞ்சள் பூசி சந்தன குங்குமம் தடவி தேங்காய் பழம் வைத்து அங்காளி தேவியை நினைத்து அவருக்கான இந்த உரு மந்திரத்தை 108 முறை சொல்லி இந்த கோலை வந்து பார்த்திங்கன்னா சித்தி செய்து வச்சுக்க. இந்த கோலை பொறுத்தவரை குறி சொல்வதற்கு பயன்படுத்தலாம். அதே போல் அந்த அங்காளி தேவியை நம்மளுடைய வீட்டில் வச்சுக்கிட்டு நாம் வழிபடுவதற்கு பயன்படுத்தலாம். சொல்லும் போதே புல்லரிக்குது. இந்த முறை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான முறை. நம்மளுடைய அன்பர்கள் வேண்டியவர்கள் செய்து பயன்பெறுங்கள். அதே போல் இந்த வேங்கைக்கோள்லையோ அல்லது கருங்காலிக்கோள்லையோ அல்லது வன்னிமரக்கோள்லையோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்காள அம்மனுடைய யந்திரம் எழுதி அதற்கான உரு ஆகர்ஷணமை தடவி தெய்வ ஆகர்ஷணமை தடவி நம்ம வந்து செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குறி சொல்லக்கூடியவர்களுக்கு. அல்லது வீட்டில் வச்சு நான் தெய்வமாக வழிபடணும், என்னுடைய குலதெய்வம் அல்லது என்னுடைய இஷ்ட தெய்வம் அங்காளி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விருப்பப்படக்கூடியவர்கள், உங்களால் செய்ய முடியாதவர்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் செய்து கொடுக்குறோம். நல்லது, நன்றி.